சுவாசிப்பவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுவதற்கு நான் காரணம் அல்ல. என்னை எரிய வைக்கும் மனிதர்கள் தான் காரணம். எனவே மனிதர்கள் மாசுபடுத்தும் காற்றையும் ஒரு வாதியாக விசாரிக்க வேண்டும். காற்று காற்று காற்று. வணக்கம். நீங்கள் நெருப்பு புகையால் மாசுபடுவதற்கு மனிதனே காரணம் என்று கூறுகின்றீர்களா? ஆமண்ணா, ஒரு காலத்தில் பூமியை சுற்றி சுத்தமாக சுற்றி திருந்தேன். ஆனால் இப்பொழுது எனக்குள் இருக்கும் பிராணவாயு குறைந்து கரைநீர் வாயு அதிகமாகிவிட்டது. போதும், நிறுத்து. மனிதர்கள் தான் இந்த தவறு செய்யார்கள் என்று தவறாக கூறுகிறீர்களே. அதனால்தான் மாசு கட்டுப்பாடு வாரியத்தை கொண்டு வந்து இந்த மாசுவை கட்டுப்படுத்துகிறோம். என்னை கட்டுப்படுத்துவது மிக மிக குறைவுதான். தொழிற்சாலைகளிலிருந்து 400 மீட்டர் உயரத்தில் புகை வருகிறது. காடுகளில் தீப்பிடிப்பதால் பல நாட்கள் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறேன். டயர்களை எரிப்பதால் புகை வருகிறது. அவை அனைத்தும் என்னோடு தான் கலக்கிறது. இவ்வளவு ஏன்? மனிதர்கள் தன்னையும் அழித்து என்னையும் அழிக்கிறோம். சிகரெட் புகை நச்சு பொருள் தானே. கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது? புகை நமக்கு பகை என்று எழுதி வைத்தால் போதுமா? மக்கள் கடைபிடிக்க வேண்டாமா? இதனால் பாதிக்கப்பட்ட ஆகாயம் தன்னையும் ஒரு வாதியாக விசாரிக்க விரும்புகிறது. ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களுக்கு மனிதனால் மாசு ஏற்படுகிறதா? ஆமண்ணா, கிரகங்களையும் அனைத்தையும் தாங்கி நிற்கும் எனக்கு மனிதர்களால் பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த காற்று மனிதனால் மாசுபடுவதால் எனக்கும் இந்த காற்று மண்டலத்திற்கும் இடையுள்ள ஓசோன் படலத்தில் ஓட்டை விடுகிறது. இதனால் என் வழியாக சூரியனின் புற ஊதா கதிர்கள் பூமியை தாக்குகிறது. மேலும் கடலிலிருந்து நீராவியை மேகமூட்டமாக சுமந்த நான் இப்பொழுது கரும்புகையை அதிகமாக சுமக்கிறேன். இப்படியே நீடித்தால் ஆராய்ச்சிக்காக விண்ணில் அனுப்பப்படும் ராக்கெட் புகை என் வானமண்டலத்தை சீரழிக்கிறது. இப்படியே நீடித்தால் மழைத்துளிகளுக்கு பதிலாக அமிலத்துளிகளை மழையாக பொழிய செய்வேன். போதும், நிறுத்து. மனிதனின் சாதனைகளையும் ஆராய்ச்சிகளையும் தவறு என்று கூறுவது சரியல்ல. விண்ணை ஆராய்ச்சி செய்வதை குறைத்து என்னை அதாவது மண்ணை ஆராய்ச்சி செய்வது மேலானது. எத்தனை விவசாயிகள் மண்ணை பரிசோதித்து உரிமையிடுகிறார்கள். பருமனாகவும் விரைவாகவும் பயிர் வளர்ந்தால் போதும் என நினைத்து உரங்களையும் பூச்சிகளையும் போட்டு இனி பாழாக்குவது மனிதர்கள் தானே. பஞ்ச பூதங்களையும் பாழாக்குவது மனிதர்கள் தான். இல்லை இல்லை நீங்கள் தான். இல்லை இல்லை நீங்கள் தான். இல்லை இல்லை நீங்கள் தான். போதும், நிறுத்துங்கள். அனைவரின் வாதங்களில் ஆராய்ந்து பார்த்ததில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மாசுபடுதலுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் மனிதனின் பழக்க வழக்கம், அதிகமான தேவைகளால் தொழிற்சாலை கழிவுகள், ரசாயன கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் போன்றவை மிகவும் பெருகிறது. உண்மை. இந்த பஞ்சபூதங்களும் மாசுபடுதலுக்கு காரணம் அல்ல, மனிதனே காரணம் என்று நான் தீர்ப்பளிக்கின்றேன். தனி மனிதன் விழிப்புணர்வு, பாதுகாப்பான அரிய தொழில்நுட்பத்தை கொண்டு நம் மாசுவை ஒழிக்க வேண்டும். மாசு நாடாக உருவாக்க வேண்டும். நன்றி. நீ பிராண்ட் எதுக்கு Thank you students for your power packed performance.